சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கட்டுறிய பெரிய நடிகைதான். ஏய், எங்களை என்ன இதெல்லாம் பார்த்து ஏமாந்து போறவங்க நினைச்சிட்டு இருக்கியா? இன்னைக்கு நீ கதறல என் காதால கேட்கணும். அதுக்கப்புறம் தாண்டி நான் வீட்டுக்கே போவேன். இங்க பாருங்க, நான் உங்களை விட வயசுல சின்னவதான். அதுக்காக வாடி போடி நல்லா பேசாதீங்க. ஏய், ஏன் ஸ்டேஷன்ல நின்னுக்கிட்டு என் அம்மாவை எதிர்த்து பேசுவியா நீ? இது உங்களோட ஸ்டேஷன் இல்லங்க, கவர்மெண்டோடது. நீங்க பப்ளிக் சர்வெண்ட். இவ அடங்குற மாதிரி எல்லாம் தெரியல. இவ்ளோ பேர் சுத்தி நிக்கிறோம், எவ்வளவு தெனாவட்டா பேசுறா. எனக்கு என்னமோ கடைசியில அவ தான் ஜெயிக்க போறான்னு தோணுது. யாருக்கிட்ட? என்கிட்டயே வா. இந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டு அவ தப்பிச்சு போயிடுவாளா? எங்க நீங்க எல்லாம் ஆள் மாத்தி ஆள் டயலாக் பேசுறீங்க. எதுக்கும் அவ பயந்த மாதிரி தெரியலையே. ஏ லூசு, பயப்படாத மாதிரி நடிக்கிறா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, ஏன்டா இந்த ஊருக்கு வந்தோன்னு கத்தி கதறுவா. இங்க பாருங்க, எனக்கும் சட்டம் எல்லாம் தெரியும். இந்த பயமுறுத்துறதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஐய, எனக்கு இவ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கா, நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அதானே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாம நிக்கிற. டேபலா ஒண்ணு பண்ணு, நேரா ஹாஸ்பிடல் போய் கையில ஒரு கட்டு போட்டு வா. இவ மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ள தூக்கி வைப்போம். ஏங்கா, என் கைய உடைக்காம வெறும் கட்டு மட்டும் போட்டுக்கவா? நீயா உடைச்சுக்கிறியா இல்ல நான் வந்து உடைக்கவா? நானே உடைச்சுக்கிறேக்கா. அது சீக்கிரம் போய் கட்டு போட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடு. ஜெயில் சோறு தின்னாதான் இவளுக்கு புத்தி வரும். ராகினி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். 2 மிரட்டி விடு போதும். டேய், என்னடா நீ? பொம்பளை பிள்ளைங்களே தைரியமா பேசிட்டு இருக்காங்க, நீ வேணா விட்டுருங்கற. மா விடுமா, மன்னிப்பு கேட்டு போட்டோம். அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாதுடா. ஆமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, நம்ம வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்கல்ல. என்னையவதான் பெங்களூர் ஸ்டேஷன்ல நிக்க வச்சா. அதோட வழி என்னன்னு இப்ப இந்நேரம் அவளுக்கு புரிஞ்சிருக்கும். அவதான் கேவலமா நடந்துகிட்டானா நம்மளும் அப்படியே நடந்துக்கலாமா? டேய், என்னடா என்னாச்சு உனக்கு? அவ என்ன கீழே பிடிச்சு தள்ளி விட்டுருக்கா, நம்ம அம்மாவை அசிங்கப்படுத்திருக்கா, உன் கூட சண்டை போட்டிருக்கா. மன்னிப்பு கேட்டுட்டு போட்டுன்ற. டேய், எங்களெல்லாம் விடுறா. உன்னை கொண்டு போய் அந்த ஸ்டேஷன்ல நிக்க வச்சால, அவளை எப்படிடா சும்மா விட்டுட்டு போக முடியும்? எதுக்கு ஆளாளுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு மன்னிச்சாலும் இவள நான் சும்மா விட போறது இல்ல. அக்கா, கடைசியில இவளுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்போம். நம்ம அம்மா கால்ல விழுந்து அவ மன்னிப்பு கேட்கட்டும். அதுக்கப்புறம் அவளை போனா போதுன்னு விட்டுறலாம். இல்ல, நம்ம எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கட்டும். அதுக்கப்புறம் வேணா யோசிக்கிறேன். என்ன, கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறியா? நான் அந்த அளவுக்கு எல்லாம் கண்ணிங்க இல்லங்க. கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறது, இத கேக்குறதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்கு. ஜஸ்ட் 1 வேர்ட் சாரின்னு சொல்லுங்க, எல்லாரையும் நான் மன்னிச்சு விட்டுறேன். உங்க எல்லாருக்காகவும் 10 வரைக்கும் எண்ணட்டுமா? ஓ, ரொம்ப லாங் டைமா இருக்குல்ல. வேணும்னா 5 கவுண்ட்ஸ் வச்சுக்கலாமா? 5 4 3 2. ஆட்டிங், எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? ஒரு நிமிஷம், ஒரு சின்ன படம் பாருங்க, அதுக்கப்புறமா கோவப்படுங்க. டேபலா ஒண்ணு பண்ணு, நேரா ஹாஸ்பிடல் போய் கையில ஒரு கட்டு போட்டு வா. இவ மேல எஃப்ஐஆர் போட்டு உள்ள தூக்கி வைப்போம்.
ஏங்கா என் கைய உடைக்காம வெறும் கட்டு மட்டும் போட்டுக்கவா? நீயா உடைச்சுக்கிறியா இல்ல நான் வந்து உடைக்கவா? சீக்கிரம் போய் கட்டு போட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடு. ஜெயில் சோறு தின்னாதான் இவளுக்கு புத்தி வரும். நீங்க யாரு மடிச்சாலும் இவள நான் சும்மா விட போறதில்ல. நான் இதுல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். எடுத்த வீடியோவை எங்க அம்மா அப்பாக்கு வேற அனுப்பிட்டேன். இப்போ டெலிட் வேற பண்ண முடியாதே. எங்க அப்பா வேற ரொம்ப படிச்சவரு, ஊர்ல பெரிய ஆளு. அவர் பாட்டுக்கு பிரஸ்கெல்லாம் அனுப்பிட்டா உங்க வேலையே போயிரும்ல. உங்க எல்லாருக்கும் அவமானம் ஆயிடும்ல. ஐயோ பாவம். இப்போ எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க பாக்கலாம். டேய், என்ன கொஞ்சம் விட்டா ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்க? உன்னோட பூச்சாண்டிகளாம் பயப்படுறாரு நாங்க இல்ல. இதே இடத்துல அடிச்சு மூஞ்சி கைகள்லாம் உடைச்சிருவேன். என்ன சார், ஏன் கோவப்படுறீங்க? உங்க தங்கச்சி வேலை போயிடும் சார். மொத்த பேரும் ஜெயிலுக்கு போயிடுவீங்க சார். பரவாயில்லையா சார்? ஏய், என்ன மிரட்டுறியா? கைய காலெல்லாம் பிச்சு வீசிட்டு போயிட்டே இருப்பேன். டேய் சும்மாறா. பின்ன அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? என்